ஏண்டா எங்களை அவமானப்படுத்தணும்னே இப்படி எல்லாம் செய்யறீங்களாடா? பிடிக்கலன்னா சொல்லுங்கடா, நாங்கெல்லாம் ஊரை விட்டு போயிடுறோம், நீங்க நிம்மதியா இருங்க. சாமி, உங்களை நம்பித்தான சாமி நாங்கெல்லாம் இந்த ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நீங்களே போறோம்னு சொன்னீங்கன்னா எப்படி? பின்ன என்னடா, உங்க பசங்க எல்லாம் சேர்ந்து கடை ஆரம்பிச்சிருக்காங்களா? அங்கதான் நாங்க போய் முடி வெட்டிக்கணுமா? அங்கதான் நாங்க போய் தலைவைக்கு துணி போடணுமா? அந்த அளவுக்கு நாங்க ஊர்க்காரன் கேவலமாயிட்டுமா? நாட்டாம உடனே நீங்க ஒரு சலூன் ஆரம்பிக்கிறேன், நான் வந்து அங்க முடி வெட்டிக்கிறேன். அவளுக்கு போட்டியா உருவாக்க வேண்டாமா? சாமி, இப்படி ஒண்ணு நடந்ததே எங்களுக்கு தெரியாது சாமி. சாமி, நாங்க 2 நாளா ஊர்ல இல்லீங்க சாமி. கல்யாணத்துக்காக வெளியூர் பட்ட சாமி. புதுசா வந்திருக்கிற வாத்தியார் பேச்ச கேட்டுக்கிட்டு அந்த உருப்படாதுங்க இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. உங்களை அவமானப்படுத்தின அதுகளை இப்பவே போய் வெட்டி பொலி போட்டுறா சாமி. வாடா நீ. பிள்ளைகளே இல்லாட்டிலும் சரி, இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு முடிவு கட்டிடுறோம். நாட்டாமே, நம்மளை விட வேகமா போறீர். அப்பனும் பிள்ளையும் மோத விட்டு நீங்க நல்ல பேர் எடுத்துட்டே. அதனால்தான் நான் பிரசிடென்டா இருக்கிறேன், நீ பஞ்சாங்கம் பார்த்துட்டு இருக்கிற. இதுவும் பாயிண்ட். என் பேரை கெடுத்து விட்டேடா. ஊருக்காரங்களுக்கு முன்னால என்ன தலைகுனிய வச்சு விட்டேடா. யார கேட்டு அந்த கடையை போட்டாய்? எடுத்து விசிறா. அப்பா விசிறா. வாத்தியார் எங்களுக்காக கஷ்டப்பட்டு வச்சு கொடுத்த கடை இது மேல கை வைக்கிற வேலை வேணாம். யாரா வாத்தியாரு? யார் வாத்தியாரு? போடா போடா போடா. என்ன பொண்ணு போடுவான் பொண்ணு. 2ல 1 இன்னைக்கு பார்த்து வேண்டாம். ஒண்ணு வெளியில வாடா. வெளியே வந்து நிக்கிற கண்ணு தெரியல. யார கேட்றா கடை வச்ச? போயா. யார கேட்றா கடை வச்ச? ஐயரியா. அப்ப முடியல வீட்டுக்குள்ளதான் கடையில காலை வச்ச காலை வெட்டி போடுவேன். காலை வெட்டுவியா? அந்த வெட்டுற கைய ஐயோ ஐயோ போயிடுவேன். பாத்துக்கிறேன். நடக்கட்டும் விடுங்க தம்பி. கட்ட என்னங்க உங்களதான் நிறுத்துங்க. பசங்க கஷ்டப்பட்டு கடை வச்சிருக்காங்க, அதையாக பிரிச்சு போடுறீங்க. வாங்க, உங்களால எங்க பசங்க கெட்டு குட்டிச்சவரா போயிட்டாங்க. சும்மா இருந்த பசங்களை தூண்டி விட்டு ஊருக்குள்ள பெரிய பிரச்சனை உண்டு பண்ணிட்டீங்களே. அவங்க இங்க கடை போட்டுக்கிறதுனால ஊருக்கு என்ன இடைஞ்சல்? அதுதாங்க இடைஞ்சல. நான் பரம்பரையா வீடு வீடா போய் தான் முடி வெட்டிட்டு வரேன். அவரு துணி எடுத்துட்டு வராரு. திடீர்னு ஒரு கடையை போட்டுவிட்டு எல்லாரும் இங்கதான் வந்து முடிய வெட்டிக்கணும், துணியை போடணும்னா இந்த ஊர்க்காரங்களை அவமானப்படுத்துற மாதிரி இல்ல? எனக்கு அப்படி தோணல. உங்களை நீங்களே அவமானப்படுத்திக்கிற மாதிரி தான் தோணுது. அட போவாத்தியாரே, கொஞ்சம் விட்டா எங்க பழப்புல மண்ணள்ளி போட்டுருவோம் போல இருக்க. இருடா, இந்த பாருங்க தம்பி, இதுகெல்லாம் காலங்காலமா கை கட்டியே பழகுனதுங்க. திடீர்னு ராஜா வேஷம் போடுனா ஒத்து வருமா? அதெல்லாம் வராது. நீங்க வாங்க. இவங்க எல்லாம் நல்லா இருக்கணும் தான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். அதை கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. யாரையா புரிஞ்சுக்க மாட்டாங்க? என்னடா ஒரு வாத்தியாருங்கிற மரியாதை கூட இல்லாம என்னமா பேசிக்கிட்டே இருக்கியே? போடா போடா போங்க எல்லாரும். இத பாருங்க தம்பி, இதுகெல்லாம் நன்றி கெட்டதுங்க. நல்லது செய்யறவங்களே திருப்பி கடிக்கும். உங்க கை பணத்தையே செலவு பண்ணிட்டு நீங்களே என் கெட்ட பேர் வாங்கிக்கிறீங்க. வாங்க வாங்க. இந்த பாருக்கா தாயி, உங்க அப்பா மனசு மாதிரி நம்ம 2 பேர்த்தையும் ஒண்ணு சேர்த்து வைப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு எப்பவோ போயிருச்சு. நாம 2 பேரும் ஒண்ணு சேரணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி? பேசாம நம்ம ஒரு குழந்தைய பெத்துக்குவோம். கதையே எதுக்கு சொல்றேன்னா, நாம ஒரு குழந்தைய பெத்துக்கிட்டா பேர முகத்தை பார்த்த சந்தோஷத்துல உங்க அப்பா நம்மள ஒண்ணு சேர்த்து வச்சிருவாரு. விரல் வைக்க இடம் கொடுத்தா உரல் வைக்க இடம் கேப்பியே. இந்த விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது, உன்னை என்ன 2ஆ வெட்டி பலி போட்டுருவாரு. எப்படியோ உங்க அப்பன் கையாலதான் நமக்கு சாவுங்கிறது முடிவாய் போச்சு. நம்ம சாகிறதுக்கு முன்னாடி ஒரு குழந்தைய பெத்துக்குவோம். ஒரே ஒரு குழந்தை. கத்தாய் வா. பாரு, யாரோ ஒரு புண்ணியமான நமக்காகவே குடிசையை போட்டு போயிருக்கான். யாரும் வர்றதுக்கு முன்னாடி கதை 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 கருப்போ சிகப்போ ஒரு குழந்தைய பெத்துக்கலாம். கத்தாயி ஒரு குழந்தைக்கு வழி சொல்லாம உன்னை நான் விட மாட்டேன். காத்தாயி ஏன் நடக்காது? ஊர்ல நாங்க ஒரு சின்ன கடை வச்சதே உங்க அப்பனால தாங்கிக்க முடியல. எங்க அப்பாவெல்லாம் தூண்டி விட்டு அடிச்சு உடச்சு நொறுக்கிட்டாரு. அப்படி இருக்கும்போது நம்ம காதல எப்படி ஏத்துக்குவாரு? அவர் ஏத்துக்காடி போறாரு. எனக்கு எங்க அம்மா இருக்காங்க, அவங்க நம்மள சேர்த்து வைப்பாங்க. அவங்கள நம்ம காதல ஏத்துக்கலனா நம்ம 2 பேரும் இந்த ஊரை விட்டே ஓடி போயிடலாம். என்னது ஊரை விட்டு ஓடி போறதா? வேண்டாமா. அப்படி செஞ்சா எனக்கு மட்டும் இல்ல, எங்க சாதி சனத்துக்கு சேர்ந்தே கெட்ட பேர் வந்துரும். பேசாம நீ உங்க சாதியில ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. ஏய்யா, ஒரு மீச வச்ச ஆம்பளை மாதிரி நீ பேசுற. தைரியம் இல்லாத நீ எல்லாம் எதுக்கே காதலிச்ச? சொல்லு, எதுக்கு காதலிச்ச? சதி விடுமா. என் தம்பி சொல்றதுதான் சரி. ஊர் உலகத்துல சாதின்னு ஒண்ணு இருக்கிற வரைக்கும் நாம எல்லாம் ஒண்ணு சேரவே முடியாது. நீ என் தம்பியை மறந்துரு. வா தம்பி போலாம். அவனை எது கூப்பிட? இப்படி வா. இருக்கியா இருக்கியா இருக்கியா
உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? நானும் இந்த வருஷம் சாவீங்க, அடுத்த வருஷம் சாவீங்கன்னு பொறுத்து பொறுத்து பார்த்தா ரொம்ப தான் சோதிக்கிறீங்களே. ஐயோ, நான் எத்தனை நாளைக்கு தாயா குழியை வெட்டி வச்சுட்டு காத்துட்டு இருக்கிறது? பாரு, அன்பா மரியாதையா சொல்றேன், இது மார்கழி மாசம். இப்ப செத்த நேரா சொர்க்கத்துக்கு தான் போவேன். ஓடி போய் முதல்ல இடம் பிடிச்சுக்கன்னா, ரொம்ப அடம் பிடிச்ச நானே உனக்கு சொல்லிடுவேன். வண்டியில யார தூக்கிட்டு போறாங்க? அந்த மேல தெரிக்கணுமா? வண்டி நிறுத்தியா, வண்டி நிறுத்தியா, நிறுத்தியா. தாத்தாவை எங்கேயா கொண்டு போறீங்க? சொல்லல இரு, சொல்லல. நீ சும்மா சாவே, வண்டியா தூடியா, தாத்தா தூக்கி கீழே படியா. தாத்தா எங்க கொண்டு போறீங்க? சொல்லல, எங்க தாத்தாவை டாக்டர் பிழைக்க மாட்டான்னு சொல்லிட்டாரு. அவரும் கடைசி காலத்துல மக வீட்டுல தான் சாகணும்னு பிரியப்படுறாரு. அதுக்காக தான் மேட்டுப்பட்டிக்கு அழைச்சிட்டு போறேன். என்ன விளையாடுறீங்களா? யார் வீட்டு பணத்தை யார் ஊருக்கு எடுத்துட்டு போறீங்க? இந்த பணத்தை நம்பி நான் ஊரை சுத்தி கடை வாங்கி வச்சிருக்கேன். இது என் பணம். என்ன கேட்காம எப்படி நீங்க எடுத்துட்டு போலாம்? நான் விட மாட்டேன். இதனால என்ன அவசியம்? 500 ரூபாய தரேன், இந்தா, தகராறு பண்ணாத. இது நியாயம். இந்த மாதிரி ஊர்ல இருக்கிற எல்லாரும் ஒரு முடிவு கொண்டா அப்புறம் ஏன் சாமி நான் உங்களுக்கு தொல்லை கொடுக்குறேன்? பாப்பா, தாத்தா கொண்டு பாப்பா. ஓட்டியா சாமி, கேளா அங்க போய் பொழைச்சிருச்சுன்னு வைங்க, திருப்பி இங்கேயே கொண்டாந்துருங்க. நம்ம கையாலே அடக்கம் பண்ணிடுவோம். அண்ணே அண்ணே, என்னண்ணே இங்க நின்னுட்டு இருக்கீங்க? அந்த மாடி வீட்டு கிளவி போயிடுச்சு. மாடி வீட்டு கிளவி போயிடுச்சா? சாமி, இன்னைக்கு நான் நரிமுகத்தில் தான் முடிச்சிருக்கேன். வருமானத்து மேல வருமானம் போடே. சாமி, ஆத்தா சாவ ரொம்ப சந்தோஷமா எடுக்கணுங்க. பெரியவங்க நீங்க பார்த்து 5 10 கொடுங்க சார். போடுங்க சார். வணக்கம். என்ன திமிர்லாண்டிக்கு போனடி, இன்னைக்கு நான் வர வேண்டி கிடைக்கும். இருங்க, குடும்பத்துல 1000 பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதிரி நல்ல கட்டத்துல பிரிச்சு வைக்க கூடாது. கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. இங்க பாருங்க வாத்தியாரே, இந்த விஷயத்தை தயவு செய்து நீங்க தலையிடாதீங்க. போங்க. மாடி வீட்டுல வாழ்ந்தாலும் இல்ல ஊருக்கு கோடி வீட்டுல வாழ்ந்தாலும் மனுஷன் கோடி கோடியா சேர்த்தாலும் கடைசியில போக போறது பாடையில பாடையில பாவிகளா. இதை ஏண்டா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? சமத்துவா இந்த பாடையில சொத்து சொகங்களை விட்டு ஓடையில. சமத்துவம் இந்த பாடையில சொத்து சொகங்களை விட்டு ஓடையில. பன்னீர் குளிச்சு பட்டாட உடுத்தி பாயாசம் குடிப்பவனும், கண்ணீர் குளிச்சு கந்தலத்தான் உடுத்தி கூழ காய்ச்சி குடிப்பவனும், கதைதான் முடிஞ்சா கைகால் விரைச்சா ஒண்ணுதான். சமத்துவம் இந்த பாடையில சொத்து சொகங்களை விட்டு ஓடையில. சமத்துவம் இந்த பாடையில சொத்து சொகங்களை விட்டு ஓடையில. சட்டமிடும் மேல் மட்டங்களும் மட்டங்களும் கண்ணூடுனா கல்லறதா வந்து காப்பாத்துமா சில்லறதா. கொண்டு செல்ல காதறிந்த ஊசி கூட இங்கு வந்ததில்ல பார்த்துக்க. பட்டணத்தா பாட்டக்காரையோ பாடி
வச்சேன் காதில் வாங்கி போட்டுக்க வெள்ளாவையில் இந்த உள்ளங்களை வச்சு சீராக்கணும் ஓய் 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 நேராக்கணும் சமத்துவா இந்த பாடையில சொத்து சொகங்களை விட்டு ஓடையில சமத்துவா இந்த பாடையில சொத்து சொகங்களை விட்டு ஓடையில அட உல்லாசியோ சுத்தியோ உள்ளவங்க கெட்டவங்க உயிர் விட்டவங்க நல்லவங்க கட்டு கட்டா நோட்ட காட்டியாரும் யமங்கிட்ட பேரம் பேச கூடுமா எட்டடுக்கு கோட்டை கட்டுயா உள்ளிருக்கும் மூச்ச கட்டாகுமா காத்திருக்கே முடிவெட்டையிலே ரொம்ப மண்டையிலே ஹோய் 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 மூளையிலே சமத்துவா இந்த பாடையில சொத்து சொகங்களை விட்டு ஓடையில சமத்துவா இந்த பாடையில சொத்து சொகங்களை விட்டு ஓடையில பன்னீரில் குளிச்சு பட்டாட புடிச்சு பாயாசம் குடிப்பவனோ கண்ணீரில் குளிச்சு கந்தலத்தா உடுத்தி குழக்காய்ச்சி குடிப்பவனோ கததா முடிஞ்சா கைகால் வரைச்சா ஒண்ணுதான் சமத்துவா இந்த பாடையில சொத்து சொகங்களை விட்டு ஓடையில சமத்துவா இந்த பாடையில சொத்து சொகங்களை விட்டு ஓடையில புறா வழி விடுங்க ஓரமா வாங்க வாங்க சாமி ஓரமா சாமி வாங்க தூக்கிட்டாங்க தூக்குங்க கொண்டாங்க சாமி தூக்கிட்டாங்க கொண்டாங்க கொண்டாங்க சாமி கொண்டாங்க அது ஏன் காசு அங்கேயும் வாங்கிக்கிறாங்க இங்கேயும் வாங்குறானுங்கடா போடுங்க அரிசி போடுறவங்கள போடுங்க சாமி சாமி அரிசி போடுறவங்கள போடுங்க போடு சாமி போடு சாமி போடுப்பா போடு போடு சாமி என்ன 10 பைசா 5 பைசாவு இதை வச்சுட்டு என்னையா பண்றது நீ எல்லாம் எதுக்கே சாவுக்கு வந்த இந்தா இதை எடுத்து போய் பீடி வாங்கி கொடு இவெல்லாம் சாவு வீட்டுல சோறு வந்தவன் நாங்கெல்லாம் பொழைக்க வேண்டாமா இந்த மாதிரி உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன் இந்த 5 பைசா 10 பைசா வச்சிருக்க கிராக்கி எல்லாம் போனதுக்கிட்ட வந்தீங்க உங்களே வச்சு எரிச்சிருவேன் இல்ல விளையாடுறீங்களா காசு போடுறவங்க போடுங்க சாமி போடுங்க என்ன எல்லாரும் போட்டு வச்சா அவ்வளவுதானா இது புறா அப்பா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் 4 காசை கை நிறைய பாக்குறேன் பங்கஜம் ஏனா முதல்ல கல்யாண விஷயமா போறோம் சவுன நன்னா இருக்கான்னு பாரு எத்தாப்புல யாராவது வந்துட போறா ஆகட்டும் ஏனா நிறப்படம் தான் வருது நல்ல சவுனம் வாங்க ஆத்த பாத்துக்கோ சரிப்பா சீக்கிரம் வாடி கும்பிடுறசாமி ஊரு விட்ட மாதிரிதான் சனியனே நல்ல விஷயத்துக்கு போகும்போது எதிரில் வர்றிய இந்த ரோடு தான் உனக்கு கிடைச்சதா எத்தனையோ ரோடு இருக்கு அந்த ரோடு வழியா போறது சாமி இனிமே நான் இந்த ரோடு வழியா தான் போவேன் இந்த ரோடு வழியா தான் வருவேன் நீங்க வேணா அந்த ரோடு வழியா போங்க தொட்டாதா அபிஷ்டு நீ உருப்படவே மாட்ட வாடி நாளைக்கு போய்க்கலாம் இவ்வளவு மரியாதை வச்சிருக்கா நாம என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறா அந்த அளவுக்கு நாட்டாம எங்க ஊர்க்காரங்களை கைக்குள்ள போட்டு வச்சிருக்காரு சாமி இல்லன்னா நீங்க கஷ்டப்பட்டு கட்டி கொடுத்த கடையா எங்க அப்பன் பிரிப்பானா அதுக்கெல்லாம் கன்றி பொருட்டுங்க இதெல்லாம் என்ன சொன்னாலும் திருந்தாதுங்க
வணக்கம். தலைப்புச் செய்திகள். நமது பாரத பிரதமர் திரு நரசிம்மராவ் அவர்கள் வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை வெற்றிகரமாக முடித்துக் கொண்டு டெல்லி திரும்பினார். தமிழக அரசு சம்புவராயர் மாவட்டத்தை வறட்சி மாவட்டமாக அறிவித்துள்ளது. குளம் வெட்டுதல், ஏரிகளில் தூர்வாருதல் போன்ற நிவாரணப் பணிகளுக்காக முதல் கட்டமாக 50 லட்சம் ரூபாயை ஒதுக்கியுள்ளது. பணிகள் துரிதமாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் நேற்று சட்டசபையில் கேள்வி நேரத்தின் போது தெரிவித்தார். நம்ம மாவட்டத்துல குளம் வெட்டுறதுக்கு அரசாங்கத்துல பணம் கொடுக்கறதா இப்ப சொன்னாங்களே, அது உண்மையா சாமி? டிவில பொய்யா சொல்லுவாங்க. அப்போ கவர்மெண்ட்ல கொடுக்கிற பணத்தை எல்லாம் நம்ம நாட்டாம அமைக்கிறான். நாளைக்கு வச்சுக்கிறான் அவனை. நாட்டாம இந்த கவர்மெண்ட் ரோடு போடுறது, குளம் வெட்டுறது இதெல்லாம் உங்களுக்காகவே செய்யறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த குளத்துல எப்படியும் ஒரு 20 அமைச்சிட மாட்டீங்க? யோ, மெதுவா பேசியா, பக்கத்துல கேட்க போகுது. கேட்டுச்சு? அது சரி. என்னையா அவன் வேலை செய்யாம அப்படியே உட்கார்ந்து இருக்கான்? இவாளுக்கு மூளைதான் இல்ல, உடம்பு நல்லா இருக்குமே, அப்படியே சும்மா உட்கார்ந்துருக்க. என்ன கேட்டா வா. ஏண்டா மணி 10 ஆச்சு, அப்படி அப்படியே வேலையை போட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க? ஏற்கனவே செஞ்ச வேலை கூலி வரட்டும், அப்புறம் நாங்க இறங்கி வேலை செய்யறோம். என்னது புது பழக்கமா இருக்கு? பொது வேலைக்கு என்னைக்கு நாட்டாம கூலி கொடுத்திருக்கார், அதான் உங்களுக்கு சோறு போடுறவரா இல்லையோ? அந்த சோத்தை போட்டு தானே சாமி எங்களை சொன்ன இல்லாம ஆக்கிட்டீங்க. ஊருக்கே நல்லது பண்றவர் இவரை பார்த்தா அந்த கேள்வி கேட்ட? நேத்து வரைக்கும் அப்படித்தான் சாமி நினைச்சிட்டு இருந்தோம். வாத்தியார் வீட்டுல டிவி பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்க வண்டவாள என்னன்னு தெரிஞ்சு போச்சு. கவர்மெண்ட்ல குளம் வெட்டுறதுக்காக கொடுத்த பணத்தை வாங்கி உங்க பாக்கெட்ல விட்டுட்டீங்க. இது எப்படி உனக்கு தெரியும்? யாரு டிவி, யாரு நீதான் உளர்ற. நான் ஆதாரத்தோட பேசுறேன். கவர்மெண்ட்ல பணம் கொடுத்த விஷயத்தை வாத்தியார் பேப்பர்ல வேற படிச்சு காமிச்சாரே. டேய், இப்ப கவர்மெண்ட்ல பணம் கொடுக்கலன்னு யாரா சொன்னது? கொடுத்தாங்கதான். அண்ணனுக்கே கூலியை கொடுத்தா அப்படியே போய் குடிச்சு அழிச்சிருவீங்க. அதனால தான் மொத்தமா கொடுக்கலாம்னு வச்சிருந்தேன். அது தப்பா? டேய், அவங்க பணத்தை அவங்க கிட்ட கொடுத்துரு. ஐயா, எண்ணி குடிக்காம சொன்னா கேளுங்க. இந்த 20 எப்ப என் மேல அவங்களுக்கு நம்பிக்கை போயிருச்சோ அந்த காசை வேணாம், கொடுத்துறியா? ஏண்டா நேத்து வந்த வாத்தியா ஒஸ்தியா போயிட்டா, இத்தனை நாள் உங்களுக்கு உழைச்ச பண்ணியார் கேவலமா போயிட்டா. யோ, அந்த பணத்தை கொடுத்துறா, குடுறா. சாமி சாமி வேண்டாம் சாமி, நீங்க மொத்தமாவே கொடுங்க. இந்த சொடல பேச்ச கேட்டு நாங்க ஏமாந்து போயிட்டோம் சாமி. எங்க புத்தியை செருப்பால அடிக்கணும். ஏண்டா, நான் அப்பவே சொன்னேன்ல நம்ம நாட்டு மக்களை அப்பேற்பட்டவர்கள்னு. கேட்டியா? இப்ப காலில் உங்களுக்கு மன்னிப்பு கேள்றான். சாமி, டிவியில ஒரு பொம்பளை சொல்லிச்சுங்க, அது பேச்ச கேட்டுனா ஏமாத்துங்க. இன்னும் இதுக்கெல்லாம் போய் மன்னிப்பு? ஏதோ புரியாம பேசிட்ட, இதுக்கெல்லாம் போய் நான் கோச்சுக்கணும்? போய் வேலையை பாருங்கப்பா. சுடல, மனசுல எதுவும் வச்சுக்காத, வேலையை பாரு.